ஃப்ரெண்டு பாவம் சொன்னான் அந்த ஆள் நல்லவன் கிடையாதுன்னு. நான் தான் வந்து நட்டை புடிச்சு கத்தின்னு இருந்தேன். நம்பிக்கை துரோகியா கூட இருந்த கை தடுத்துருக்குறான். நட்டு ஒரு தப்பான்ட்டான் அவனை போலீஸ் எல்லாம் புடிச்சு குத்துருடா. நேரம் கூட்டம் வச்சுக்கோங்களேன், அப்படியே அவன் தோலை உச்சி இவனை சாவச்சு போட்டுருக்கணும். இல்லை இவனெல்லாம் விட விடாதுங்க தான் அவன் பண்ணுங்க. அப்ப உங்களை என்ன பண்ணணும்? என்னங்க இல்லைங்க இதை சொன்னீங்களே சரியா காலை உள்ளங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப உங்களை என்ன பண்றது? நீங்க எனக்கு பண்ணது குழி பறிச்சது தானே, கழுத்த அறுத்த மாதிரி தானே. உங்களை என்ன செய்யணும்? அந்த ஆளை விட ரொம்ப மட்டமான கேவலமான ஆள் நீங்க தான். உங்களை எவ்வளவு நம்பினேன், எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்களே. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு இப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே அசிங்கத்தை பாக்குற மாதிரி அருவருப்பா இருக்கு. திரும்ப வந்து உங்க மூஞ்சிய பாக்குறதுக்கு அந்த ஆள் கையாலேயே அங்கேயே செத்து போயிருக்கணும். ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இதுல நீங்க இன்னொருத்தனை கேவலமானவன், மட்டமானவன், துரோகின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களாவது அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. ஆனா எந்த காரணமும் இல்லாம நீங்க என் முதுகுல குத்திட்டீங்க. மாமா சந்தேகப்பட்டு எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் நான் இந்த ரூம்குள்ளேயே இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல. உங்களை கண்டாலே கோவமா வருது. தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி ஏறுங்க. பக்கத்துல வராதீங்க, தள்ளுங்க. ஐயா காஃபி. வேற என்ன? அத வந்துட்டேன் தம்பி. தம்பி காஃபி எடுத்தாங்கண்ணா. வேற என்ன? வந்துகிட்டே இருக்கேன் தம்பி. என்ன தம்பி? சட்டை சொல்லுங்க. சட்டை போன மெதுவா மெதுவா பார்த்து. ஏமா அனாவசியமா கஷ்டப்படுற? வீட்டில் தான் கல்பனா இருக்கிறல்ல.
பரவாயில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வேற அண்ணா இருக்காரு. இருந்தா கூட நீ இல்லாதப்போ இந்த வீடே சூன்யம் மாதிரி இருந்துச்சுமா. அப்பதான் எனக்கே புரிஞ்சு இந்த வீட்டோட ஜீவனே வேதா தான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா. நான் இல்லைன்னா என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா சரியா போயிடும். ஒன்னிடத்துல வேற ஒருத்தரா? என்ன பேச்சுமா பேசுற? ஆ? நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. வேதா, உண்மையை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை கட்டி காக்க போறது நீதான். புரிஞ்சுதான் சொல்றேன். இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பழுக்கு இல்லாம எந்த தப்பும் பண்ணாதவன் நீதான். இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதான்னு சொல்லாம சொல்லி புரிய வச்சது குறிச்சி. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? உன் குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வரப்போது, ஆணி வேருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னார். அப்ப நான் சுந்தரத்தான் சொல்றாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீ காணாம போன புறம்தான் ஆஹா குருஜி எனக்கு இதைத்தான் புரிய வச்சிருக்கிறாருன்னு. புரியுதா இப்போ? இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அண்ணா வந்துட்டேன் தம்பி. மாமா சட்னி. அதான் இருக்கு, இதே போதுமா? போதும் போதும். ஏதா உனக்கும் நாகராஜனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மாமா. இல்லையே. நீ எதுக்கு எடுத்தாலும் வீரையாவே கூப்பிடுறான்? நீ வீட்டில் இருக்கும்போது ஏதோ சரியில்லை வேதா. இது வரைக்கும் நீ உன்னை கட்டிட்டு வந்த பிறகு என்ன வேலையா இருந்தாலும் ஒன்னு தான் கூப்பிடுவான். வேற அவன் கூப்பிட்டேன்னு பார்த்ததில்ல. இது என்ன புதுசா இருக்கு? நீங்க 2 பேரும் தான் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு அந்த திருப்தி கூட இல்லையாக்கும். என்ன பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. மாமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை மாமா. இல்லம்மா, நான் காலையில இருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நாகராஜ் எது வேணும்னாலும் வீரையாவை கூப்பிடுறான். நீ ரூம்ல இருக்கும் போதே. நீ இல்லாதப்ப கூப்பிட்டா புரிஞ்சுக்குவேன். அவன் கூப்பிடுறான், நீ வெளியே வந்துடுற. அப்புறம் நீ வெளியே இருக்கும்போது அவன் கூப்பிட்டா கூட நீ கண்டுக்காம இருக்கிற, காதலே விழாத மாதிரி. இதெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. என்ன பண்ணாம அவன்? சொல்லுமா, தயங்காம சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரியல அவனை பத்தி. அம்மா, ஏற்கனவே நான் நெஞ்சு வலி வந்தவம்மா. நீ இதெல்லாம் மூடி மறைச்சு எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வர பண்ணிடாது. ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இது எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். பிரச்சனை கூட இல்ல, சும்மா விளையாட்டுக்கு போட்டு சண்டை. என்ன விளையாட்டு? மாமா, அவரு வேணும்னே என்னை வம்பிழுக்க, என்னை அவாய்ட் பண்ற மாதிரி வீரிய அண்ணனை கூப்பிடுறாரு. நானும் கண்டுக்காத மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். இந்த சண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் மாமா. வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, புருஷன் முண்டாட்டிக்குள்ள நடக்கிற ஊடல் அது. நான் அதை சரியா புரிஞ்சுக்காம ஏதோ பெரிய பிரச்சனை ஆனா கற்பனை பண்ணிக்கிட்டே போல இருக்கு. எல்லாம் பெறாம அது அடிக்கடி பெரிய பிரச்சனைகளா வந்துட்டு இருக்குதா. வயசாகி உடம்பு ஆடி போச்சா. அதனால இந்த மாதிரி எது நடந்தாலும் எனக்கு ஒரே பயமா இருக்குதுமா. பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு. அதனாலதான் என்னமோ இதை நான் பயந்து போயிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. நீ நல்லா இருந்தா சரி. வீரிய அண்ணனை எதுக்காகவும் கூப்பிடாதீங்க. ஏன்? நீங்க அடிக்கடி அவரை கூப்பிடுறத பார்த்து மாமாவுக்கு டவுட் வந்துருச்சு. என்கிட்ட உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நான் ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அதனால இனிமே அவரை கூப்பிடாதீங்க. அவரை கூப்பிடாதீங்கன்னு எப்படிங்க? ஒரு கை ஒரு கால் வச்சு நான் எப்படி தனியாக கஷ்டப்பட முடியும்? ஏன் மறைக்காதீங்க, நிஜமா தாங்க சொல்கிறேன். என்னால் முடியலன்னு தானே நான் கூப்பிட்றேன். இப்போ நான் உதவி அவரை கூப்பிடாம நட்டை கூப்பிட்டாலும் அப்பவும் அதே சந்தேகம் தான் அப்பாவுக்கு வரும். இனிமே எதுவா இருந்தாலும் என்னையே கூப்பிடுங்க. அது எப்படி? நான் சொல்லிட்டீங்களே என்னை பார்த்துல உங்களுக்கு அருவருப்பாக இருக்குன்னு, அப்புறம் எப்படி நான் உங்களை கூப்பிட முடியும்? ரொம்ப நடிக்காதீங்க. திட்டம் போட்டு தானே காலையில இருந்து இவ்வளவு சத்தம் போட்டு அவரை கூப்பிட்டு இருக்கீங்க. நான் எது பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு தப்பாகவே தெரியுது. நான் ஏங்க நடிக்க போகிறேன்? ரூம்ல
கூப்பிடும்போது சத்தம் போட்டு தானே கூப்பிட முடியும். அப்பதானே ஒரு காதுல கேட்கும். ஏன் நான் ரூம்ல தானே இருந்தேன், என்கிட்ட சொல்லி கூப்பிட சொல்ல வேண்டியதானே. அதான் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களை நான் சொல்ல முடியும்? எல்லாம் என் தலை எழுத்து. இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி தொலைங்க. இருக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு செஞ்சு தொலைறேன். எங்க போறீங்க? அது எங்க கேட்குறீங்க? எங்கேயோ போகிறேன். என் உடம்பு கஷ்டப்பட்டு நான் தான் பார்த்துக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால தனியாக தான் போகணும். என்னை யாருக்கு வந்து பார்த்துக்க போகிறா? பெரிய நாகேஸ்வரா பார்க்கு வீட்டுக்குள்ளே செடி வளர்த்து அப்படியே பூ பூக்கிறாங்க. அவன் நெருப்பு மேலே உட்காந்துக்கிறான். நீ அப்படியே ஆயா ஃபேன் இல்லை உட்காந்துன்னு புக்கு பச்சுனிக்கிறா. நான் புக்கு ஓ இந்துவா எவன் குடியா எப்படி கெடுக்கலாம், எவன் குடும்பத்தை எப்படி பிரியலாம், அந்த புக்கு தானே. இங்கிலீஷ் இங்கிலீஷ் புக்கு. நகராஜ் நோ டச்சிங் நோ டச்சிங். நான் தொட்டேன் நீ கேட்டேன்னு சொல்லி கச்சிரி என் வாழ்க்கையே கேத்துட்டியே. என்னது? நான் உங்க வாழ்க்கையை கெடுத்தனா? பின்ன யார் உங்க ஆயாவா? நாகராஜ் என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நீங்க தான் ஏன் வாழ்க்கையை கெடுத்தீங்க. யாரு? நான் உன் வாழ்க்கையை கெத்துனா? அடி பாவி. ஏய் எல்லாம் பிளான் பண்ணி சும்மா ஒண்ணு தேவை நடிக்காது. இப்படி பிளான் பண்ணனா? என்ன உளறீங்க? நான் என்ன பிளான் பண்ண? எல்லாம் பிளான் நீ தானே பண்ணி தெரியாதா? ரசின் போட்டு நாகராஜ், நீங்க போதையில என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போதையில நான் உளரல, போதையில உண்மையை சொல்லுங்கிறேன். ஆமா ஆமா, நல்லா சொன்னீங்க. உன்னை என்ன பண்ணலாம்? அப்படியே உன்னை புச்சி. நாகராஜ் விடுங்க. நாகராஜ் என்ன பண்றீங்க? விடுங்க நாகராஜ். என்ன நாகராஜ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நாகராஜ் என்ன பண்ணிக்கிறீங்க? வாடி என் வஞ்சிர மீன். இன்னைக்கு நான் அரை போதில் தான் இருக்கிறேன். அரை போதில் இருக்கும் போது நீ தள்ளி விட்டோன்ன பேலன்ஸ் மிஸ் ஆகி பப்புறப்பான்னு ஊன்ட்டேன். ஆனா என்னைக்கு ஐயோ இவன் என்ன கெத்துட்டான்னு போய் சொன்னிய. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? புல் போதில் தானே இருந்தா. அன்னைக்கு நீ தள்ளி விட்டுட்டாலும் தேவையில்ல, லைட்டா கை வச்சிருந்தாலும் கீழே வந்திருப்பேனே. ஏன் தள்ளி விடல? உன் வயிற்றுல குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு நான் தான் அப்ப நீ சொல்றானா? சத்தியமா அது உண்மையா இல்லையான்னு தெரியவே இல்லை. சரி ஒருவேளை நான் தப்பே பண்ணியிருந்தேன் நீ வச்சுக்க. நான் உன் பதத்தில் வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? தள்ளி விட்டுருக்கணும், தத்திருக்கணும். ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கல? ஏன் என்ன தள்ளி விடல? நீ ஏன் என்ன தள்ளி விடல? ஏன் தள்ளி விடல? நான் போடலாம் தான் ஒத்திரம் பண்ண செம போத டகரா இருந்தேன். நீ தெளிவா தானே இருந்த. ஏன் தெளிவு இல்ல? ராஜ் இல்ல, அது வந்து சொல்லு. தெளிவா இருந்த நீ தெளிவா இல்லைன்னு நீ சொன்ன என்ன ஏன் தள்ளி இல்ல? பயங்கரமான கேடி நீ. சாம கிரிமினல் கிரைம் வேலை பார்க்குற கருப்பு குலா. ஆனா சமராஜிங்க நாகராஜ் கேத்துட்டான் அப்படின்னு வாய் கீரை வலி குயினா இருந்தா
அப்பா மட்டும் என் வாயை தர மாட்டேங்கிறான். இல்ல நான் அந்த நேரத்துல இன்னும் அந்த நேரத்தில் அப்படியே உன் கையும் கையும் இஸ்திக்கிச்சா? ஏ சொல்லி ஏய் என்ன பேச பேச அப்படியே மங்களா தெர்ற? சொல்லே கெத்துட்டல என் வாழ்க்கைய. அதான் கேட்டுனுக்கிறேன். ஏய் சி சொல்லு நான் ஃபீலிங்ஸ் கத்தியா? நான் சமாயிட்டல என் வாழ்க்கைய. உனக்கு நான் நல்லது நினச்சேன், என் வாழ்க்கை நீ கத்துட்டல. அதாச்சும் என்ன பிரிச்சிட்டலடி. அவளை நான் பார்வை பிடிக்கலையா? பார்த்தல அவளுக்கு வந்து அருப்பாரு தான். நான் யாருனால அண்ணால என்னடி பண்ணலாம்? அப்படியே அடிச்சு வாயிலும் ஒச்சி அப்படியே நாசம் பண்ணி தலை விட்ட நீ வர வர ஏய் ஏய் மல்லிகா இவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? நான் கால் பண்ணா எடுக்காத அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? இப்ப பாரு, நான் அனுப்புற மெசேஜ்ல நீ அலறி அடிச்சுக்கிட்டு கால் பண்ணுவ. அதுக்கப்புறம் நீ இங்க வருவியா? நான் உன்னை நல்லா அழ வச்சுட்டு அனுப்புவானா? சென்ட். நாகராஜ் இங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாளாம். இந்த கூப்பிட்டால உன் பொண்டாட்டி அந்த பயம் இருக்கட்டும். வேதா என்னாச்சு? நாகராஜ் குடிச்சிட்டு வந்து ஒரே ஆட்டோ. சரி, பதறி போய் எடுப்பல்ல, எடு. கமலாக்கா. அடிச்சு சாவச்சு போட்டுருன்னு போய் பேசுறேன். விட மாட்டேன் ஒன்னு. மல்லிகா, நான் வேணா கயிறு எடுத்துட்டு வந்து கை கால் கட்டி போடட்டுமா? ஏற்கனவே கை கால்லாம் கட்டு போட்டு தானே இருக்கு. ஐயோ, நான் இந்த கட்ட சொல்லலமா. திடீர்னு எந்திரிச்சு வந்து ஏதாவது பண்ணிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஃபுல்லா மட்டையாயாச்சு. இனி செத்த பாம்பு மாதிரி தான், காலையில தான் தெளியும். வேதாக்கு ஃபோன் பண்ண இன்னும் ஆளையே காணோம். நான் போய் பார்த்துட்டு வரேன்.
என்னாச்சு? என்னத்தம்மா சொல்றது? அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அவ தலையில விதி எழுதி இருக்கு போல இருக்கு. இவ்ளோ நேரமா இவர் என்ன ஆட்டம் போட்டாரு தெரியுமா? எங்க 2 பேரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல.